கும்பகோணம் அருள்மிகு சார்ங்கபாணி சுவாமி திருக்கோவில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இவர்களால் மங்களாசாசனம் செய்தருளப்பட்ட புனித திருத்தலமான அருள்மிகு சார்ங்கபாணி திருத்தலத்தை இப்போது நாம் தரிசிக்கின்றோம். இது திருப்பதி, திருவரங்கம் ஆகிய திருத்தலங்களுக்கு நிகரான திருத்தலமாகும். பாஸ்கர க்ஷேத்திரம், திருக்குடந்தை, குடமூக்கு, கல்யாணபுரம், சிவவிஷ்ணுபுரம், சாரங்கராஜப்பட்டினம், தண்டகாரண்ய க்ஷேத்திரம் என்று புராணங்கள் புகழும் இத்திருத்தலம் கும்பகோணம் நகரின் நடுவே எழில் திருவுருவாய் பிரம்மாண்ட வடிவாய் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றது. இதுதான் கிழக்கு வாயில் ராஜகோபுரம். 11 நிலைகளுடன் வானுயர கம்பீரமாக எழுந்தருளியிருக்கின்றது இப்புனித கோபுரம். நாம் இறைவனின் பேருருள் நிறைந்த இப்பிரகாரங்களை வலம் வரும் முன் தலவரலாற்றை அறிவோம். எம்பெருமான் இங்கே தாயாருடைய கல்யாணத்திற்காக ஹேமரிஷி பிரார்த்தனை செய்து வைகுண்டத்திலிருந்து ரதத்துடன் இங்கே எழுந்தருளியுள்ளார். இங்கே எம்பெருமான் 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான். மகாலட்சுமி கோமலவல்லி தாயார் இத்திருத்தலத்திலே அவதாரம். ஹேம புஷ்கரணி என்ற புஷ்கரனிலே ஹேமரிஷியால் வளர்க்கப்பட்டு ஹேமரிஷி பிரார்த்தனை செய்து எம்பெருமான் இங்கே எழுந்தருளியுள்ளார். 7 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார். 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதங்கள் அனைத்தும் இந்த எம்பெருமானுடைய ஆறாபமுதே என்கின்ற பாசுரத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றது. கடைசி பாசுரத்திலே 1000 இப்பத்தும் என்ற ஒரு வரி வருவதால் பாக்கி பாடல்கள் எங்கே என்று கேட்க, குருகூர் சடகோபன் குழலில் மலிகச் சொன்ன என்ற வரியின் முன்னிட்டு குருகூருக்கு சென்று நம்மாழ்வாரிடம் பிரார்த்தனை செய்து நம்மாழ்வார் வாயிலாக மற்ற அனைத்து பாசுரங்களும் வெளிவந்தது. அதனாலே இந்த எம்பெருமானுக்கு திராவிட ஸ்ருதி தரிசகர் என்று ஒரு பெயர். இந்த எம்பெருமானுடன் அர்ச்சனையிலே திராவிட ஸ்ருதி தரிசகாய நமஹா என்று ஒரு நாமாவளி. தமிழ் வேதங்களை வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் என்று பெயர். நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கிய காலம் ஏனவாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால்பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று திருமழிசையாழ்வார் பிரார்த்தனை செய்ய, திருமழிசையாழ்வாருடைய பக்திக்கு இணங்கி எம்பெருமான் உடனே எழுந்திருக்க, இவ்வாறே எனக்கு சேவை சாதிக்க வேண்டும், இங்கே வரும் பக்தர்களுக்கு அதை சேவை சாதிக்க வேண்டும் என்று திருமழிசையாழ்வார் பிரார்த்தனை செய்ததை முன்னிட்டு வாழிகேசனே, அவ்வாறே எம்பெருமான் உத்தான சயனமாக வேறு எந்த ஒரு திவ்ய தேசத்திலும் இல்லாத சேவையாக பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார். மகாலட்சுமி இங்கே திருக்கல்யாண சேவையாக எழுந்தருளியுள்ளார். தாயாருடைய கல்யாணத்திற்காக தான் எம்பெருமான் இங்கே வந்திருப்பதால் இத்தாயாரை தரிசனம் செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இங்கே சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனை கையிலே எழுந்துருளச் செய்து முகுந்தாட்டம் என்று 8 மந்திரங்கள் உபதேசம் பெற்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
நிச்சயம் குழந்தை உண்டாகும் என்பது ஐதீகம். இது எம்பெருமானின் திருவருள் உரையும் வைகுண்ட விமான ரதம். தம்மை மனம் புரிய வேண்டி பொற்றாமரையில் பலகாலம் தவம் புரிந்த ஸ்ரீ கோமளவள்ளி தாயாரின் தவத்திற்கு மனம் இறங்கி அன்னையை திருமணம் புரிந்த எம்பெருமான் அன்னையின் விருப்பப்படியும் அவரை எடுத்து வளர்த்த ஹேமரிஷியின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தும் இத்திருத்தலத்தில் வரமருளும் கருணாமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இங்கே திருவருள் புரியும் எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து இத்திருத்தலத்திற்கு வந்த ரதம் இதுதான். சர்வ பாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. திருப்பதியில் அருள்பாலிக்கும் திருவேங்கடமுடையானே பாதாள ஸ்ரீனிவாச பெருமானாக திருவருள் புரிகின்றார். எம்பெருமானை மனம் புரிய விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் கோபத்திற்கு பயந்தவர் போன்று திருமலையிலிருந்து இங்கு வந்து ஒரு புதரில் எம்பெருமான் ஒளிந்து கொள்ள இவரை தேடி வந்த அன்னை எங்கு தேடினும் எம்பெருமானை காண முடியாமல் போனதால் மனவருத்தமடைந்து வெகுகாலம் தவம் இருந்து எம்பெருமானை மணந்தார் என்கிறது ஸ்தல வரலாறு. அன்று அன்னைக்கு பயந்தவர் போன்று ஒளிந்து கொண்ட இத்திருமாலே பாதாள சீனிவாச பெருமாளாக நமக்கு நல்லருள் புரிகின்றார். இவர் திருப்பதி திருமலையில் திருவருள் புரியும் திருவேங்கடமுடையானின் அம்சம் என்பதால் இவரை தரிசித்தால் திருவேங்கடத்தவனை தரிசித்த பலன் கிடைத்தருளும் என்பது ஐதீகம். இப்போது நாம் தரிசிப்பது ஸ்ரீ ஆறாவமுதன், ஸ்ரீ அபைர்யாப்தாமிருதன், ஸ்ரீ சார்ங்கேசன், ஸ்ரீ சார்ங்கராஜா என்று பலவிதமாக துதிக்கப்படும் ஸ்ரீ சார்ங்கபாணி திருநாயகரின் பேரருள் நிறைந்து ததும்பும் கருவறை மண்டபம். வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ கோமளவல்லி தாயாரை மணமுடிக்க இத்தலத்தில் வைதீக விமானத்துடனும் ரதத்துடனும் எழுந்தருளிய எம்பெருமான் அந்த திருரதமே கருவறையாகக் கொண்டு இவ்வுலகமும் உலக உயிர்களும் இன்புற்று வாழ நல்லருள் புரிகின்றார். மூலவப் பெருமானான இப்புனித நாயகர் கிழக்குத் திருமுகமாக உத்தானசாயியாய் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருவடிவில் நல்லருள் புரிகின்றார். கண்கண்ட தெய்வமாய் கலியுகக் கடவுளாய் இப்பூவுலகில் எல்லோரையும் காத்தருளும் இம்மலர் மன்னரை புனித திருத்தெய்வத்தை மனமுருகத் தொழுதாலே போதும் நம்முள் இருக்கும் தீவினைகளும் பாவங்களும் நம்மை விட்டு விலகி ஓடும். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ சார்ங்கபாணியே நமோ நமக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.